Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்களும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் 10க்கு கிட்டத்தட்ட 6-7 பேர் டிப்ஸ் கால்ஸ் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன் நம்மளுடைய வீடியோஸ்லாம் லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படி என்னென்னு பார்த்தாங்க அப்படின்னா, இப்போ அவங்க என்னென்ன ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, கால்ஸ் கொடுங்க, டிப்ஸ் கொடுங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேணான்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஆல்ரெடி. இல்லை அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லனா நம்ம வீடியோ அந்தளவுக்கு லைக் பண்ணுறதில்ல. ஏதாச்சும் டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது டிப்ஸு கால்ஸ் எல்லாம் நிரந்தரம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா டிப்ஸுமே அவங்களோட 10க்கு 10 சக்ஸஸ் ஆகிடுதா இல்லையே? அதையும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்னு ஒன்று ஏன் வைக்கிறாங்க அவங்க? ஓகே, அதுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? இப்போ உங்களுடைய லாஸ் தான் ஆகுது அதுலேயும். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு என்ன கண்டிஷன் ஆகும், இன்னும் 2 days தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு, இன்னும் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது. இதில் நம்ம என்ன கவனிக்கணும், என்னென்ன மாதிரி விஷயம்லாம் பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அது கூட ஒரு 3 ஸ்டாக்ஸும் பை சைடு வியூ இருக்குது, அதுவும் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50யோட சார்ட்டு. ஓகேங்களா, நிஃப்டி 50யோட சார்ட்டு 1 hour சார்ட். இது 1 hour சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 70 இந்த ரேஞ்ச் இருக்குங்களா, அதாவது 16,800 900 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் மூவ் மேலே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எது வரலாம் போகும் மேலே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 17,900. ஓகேங்களா, 17,900 இன்னொரு 150 பாயிண்ட் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். ஓகே, ஏன்னா ப்ரைஸ் கண்டினியூவாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அது புரிஞ்சுக்கணும். மேலே போகணும்னு டிசைட் பண்ணி ஓகே, ஆனால் எது வரலாம் போகும் அப்படின்னா இப்போ லாங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 18,200 நம்ம நெக்ஸ்ட் லெவல் வருது. எப்போ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வருது, ரைட்? ஓகேங்களா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துல வருது. ஸோ இந்த லெவல் கட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் 18,200 அந்த ரேஞ்ச் போகும். ஆனால் அந்த ரேஞ்ச் இன்ஸ்டண்ட்டாக டைரெக்டாக போயிடுமா? இல்லையே, ஒரு புல் பேக்கோ இல்லை ஒரு பேஸ்மெண்ட்டோ அமைஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போகும். ஓகேங்களா, ஸோ இது இப்போ சப்போர்ட் இந்த லெவல் கட் பண்ணிடுச்சுல, இப்போ நம்ம சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவோம். எப்போ 17,600 ஒரு சப்போர்ட்டாக இப்போ ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே பாட்டம்லையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இங்கே சப்போர்ட் லைன் வருது. ஸோ ப்ரீவியஸ் இங்கே சப்போர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 17,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் வருது. இந்த எக்ஸ்பைரி மேபி இந்த 17,600லேயும் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது டே நான் சொல்லுறது 1 hour சார்ட்டு. ஒரு டேயில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். மொத்தமே இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 கேண்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. 1 hourல 7 கேண்டில்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்குது. ஸோ 7 கேண்டில்ஸ் எங்கே ட்ராவல் பண்ணால் மேபி இந்த ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல க்ளோசிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு 17,600 க்ளோசிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அப்பர் சைடு க்ளோசிங் ஆகுனா மேலே 150 பாயிண்ட் தான் கேப் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இந்த 17,900 இருக்குது இல்லைங்களா, 17,900 க்ளோசிங் மார்னிங்கில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே அப் மூவ் பார்க்கலாம் நீங்கள். ஆனால் ப்ரைஸ் அந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் ரீடெஸ்ட்காக நீங்கள் பார்க்கலாம் நிஃப்டி 50 பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா, சரி சார், பையிங்கான வாய்ப்பு பார்க்க முடியாது அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட் ட்ராவலில் ரன் ஆகிட்டு ஆல்ரெடி ரொம்ப ஒரு பாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. ஏன்னா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்குது. பையிங் சைடு கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா எக்ஸ்பைரின்றதுனால ப்ரீமியம்லாம் 0 பண்ண வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரைஸ் இந்த ஏரியாவில் கன்சாலிடேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பை சைடு என்னோடய வியூ பை சைடு அவ்வளோவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 17,900 சொன்னீங்களா, அவ்வளோ சீக்கிரத்தில் போய் மேலே ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, அப்படியே உங்களுக்கு மார்னிங்கில் டச் ஆகிட்டா கூட ஈஸியாக அங்கே ரிஜெக்ஷன் பார்க்கலாம். எங்கே 17,900 ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இது நிஃப்டி 50யோட கண்டிஷன். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட ஸ்பேஸ் ரொம்ப கம்மி தான் இருக்குது உங்களுக்கு. அதாவது இந்த 39,500 இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் மேலே டச் பண்ணிட்டாவே அதனுடைய அப்பர் லெவல் டச் பண்ணிடும். ஸோ ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் 17,600 வச்சுங்களேன், 17,600 கூட உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஏரியா தான். ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ஷன் பார்க்கலாம். ரிஜெக்ஷன் ஆகிட்டு 39,000 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கனெக்ட் ஆகிடுது, எங்கே கனெக்ட் ஆகுது. கீழே சப்போர்ட் லைனு, மேலே ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைன் 39,700 அந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 79,600 or 700. ஓகே
சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக்ஸுங்க பார்க்கலாம். ஒரு சில ஸ்டாக்ஸுங்க, அதாவது என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம என்னென்ன மாதிரி வியூ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 hour சார்ட். இது 1 hour சார்ட்டில் CCL ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 508 வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது எவ்ரி பிரேக் அவுட்டை மிஸ் பண்ணாமல் பையிங் பண்ணிங்கன்னா அதில் வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாராளமாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது பிரேக் அவுட்கான சான்சஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் 1 hour சார்ட்டுங்களா. இப்போ 1 hour சார்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து அப் மூல தான் இருக்குது, ஒன்றும் டவுனில் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு புல் பேக் பாருங்கள், ஒரு ரெட் கேனில் வரட்டும், ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் கட் ஆக சொல்ல நீங்கள் வந்து தாராளமாக பையிங்கான ஒரு புல் பேக் இதில் தாராளமாக பார்க்கலாம். இல்லை சார் மார்னிங்கில் ஒரு நல்லா ஒரு அப் மூவ் கட்டாக மூவ் பிரேக் ஆகுதுன்னா சீக்கிரமாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதாவது 510 அபவ் 510க்கு மேலே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. கீழே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 506 அந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இந்த லெவல் அதாவது அகைன் 510 கட் ஆச்சுன்னா மட்டும் பையிங் எடுங்க, இல்லைனா அதை வந்து பையிங்கான வியூ பார்க்காதீங்க. வெயிட் ஃபார் புல் பேக். எங்கே பிரேக் அவுட் எடுக்குது அங்கே வரல வெயிட் பண்ணுங்கள். எங்கே பிரேக் அவுட் அது மேபி உங்களுக்கு நாளைக்கு 1 hour சார்ட்னா மேபி டவுன்லேயே உங்களுக்கு வந்து க்ளோசிங்கே கொடுக்கலாம். அதெல்லாம் பையிங் சான்ஸ் இல்லை, வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதில் பை பண்ண சொல்லிட்டாங்களே, விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்றது பை பண்ணாதீங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பை பண்ணுறோம் இல்லைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 488 அபவ் பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு என்னுடைய டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இதுக்கு மேலே போனால் பையிங் எடுக்க அப்படின்னா, இப்போ ஒரு புல் பேக்காக கீழே வந்துட்டுருக்கோம், கீழே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்காக பையிங் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த பிரேக் அவுட் நகராமல் அகைன் உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு வருதுன்னா இதை இக்னோர் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். இந்த செட்டப்பை கேன்சல் பண்ணுங்கள். பரவாயில்ல, அன்றைக்கி ஒரு நாள் ட்ரேடிங் பண்ணலன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த லெவல் கட்டானால் மட்டும் பையிங்கான வாய்ப்பு எடுங்க. இல்லை ப்ரைஸ் கீழே இருக்குது, நான் கீழே போகிறேன், இது கட்டான சேல் எடுக்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து என்னுடைய நான் சஜஷன் கிடையாது, அந்த மாதிரி எடுக்கும் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து அப் ட்ரெண்டில் போய்ட்டு இருக்க ஸ்டாக்ஸ் கரெக்ஷனுக்காக கீழே வந்துட்டு இருக்குது. அது எவ்வளோ தூரம் கீழே வரும் தெரியாது. மேபி இந்த லெவல் கட் ஆகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து சொல்லியிருக்கேன். என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுவும் ஃப்ரீ தான், அதுவும் காசில் எதுவும் கிடையாது. ப்ரைம் டெலிகிராம் சேனல் நிறைய பேர் காசு நினச்சிக்கிறாங்க, காசு கிடையாது, ஃப்ரீ தான். ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். என்னுடைய லிங்க்லேருந்து அந்த லிங்க்கில் அந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அலைஸ் ப்ளூ அப்ஸ்டாக்ஸ் 5S ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்படின்னு. ஜஸ்ட் இதுதான் லேர்னிங் பர்பஸ்க்காக தான். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன்னா பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல வந்துச்சுன்னா மட்டும் சேல் பண்ணுங்கள், இல்லை அந்த இடத்துல வந்துச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ், நாட் டிப்ஸ் கால்ஸ். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கி என்ன டேட்? இன்றைக்கி ஜனவரி ஓல்டுங்க. ஓகே, January 1st, 2nd January 1st ஓகே, 2nd. இன்றைக்கி என்ன வியூ சென்ட் பண்ணியிருந்தேன்? ஓகே, இன்றைக்கி இந்தியா மார்ட் வந்து பை சைடுக்கான வியூ வந்து அதாவது பிரேக் அவுட் கொடுக்கத்தான் சான்ஸ் இது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து திருமலா கெமிக்கல், இங்கே மேலே லெஃப்ட்டில் பாருங்கள், திருமலா கெமிக்கல் அது. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 73 79 கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுங்களேன். அதுக்கப்புறம் இந்தியா மார்ட் ரொம்ப மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. நான் ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 44 பாயிண்ட் வந்து இங்கே மூவ்மெண்டம் கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், இது எக்ஸாம்பிள் எப்போ சொன்னேன், பிவிஆர் சொன்னீங்களா, பிவிஆர் பார்த்தீங்கன்னா 1634 அபோவ் வந்து பையிங்கான வியூ இருந்தது என்னோடய வியூ. இது டிப்ஸு கால்ஸு கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் வந்து கால்ஸ் கொடுக்கலங்க சார், இன்றைக்கி கால்ஸ் வரல, இன்றைக்கி எதுவும் கால்ஸ் வரல அப்படின்னாங்க. கால்ஸ் கிடையாது, இது டிப்ஸும் கிடையாது. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக புல் பேக் என்ட்ரி எப்படி எடுக்கணும், எங்கே பிரேக் அவுட் எடுக்கணும், எங்கே வந்து நம்ம இது ரெகுலராக பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. உடனே ஒரு நாள் 2 நாள் எதுவும் புரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1634 அபோவ் பை 1645 வந்து டார்கெட்டு. கீழே வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகலை. அப்புறம் உங்களுக்கு சொல்லி நம்ம கேன்சல் திஸ் செட்டப் அப்படின்னு போடுங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகிற ஃபேஸ் தெரியல, அது லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு அங்கேயே தான் இருக்குது தவிர மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தெரியல. அதனால் உங்களுக்கு கேன்சல் திஸ் செட்டப் அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, சினாரியோ எதுவும் தெரியல. இது நம்ம ரெகுலர் டாடா ஸ்டீல் 4th கேனில் வந்து டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஸ்மால் குவான்டிட்டி நீங்கள் வந்து 4th கேனில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நாளைக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் வந்து 75% ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரேடில் யாரெல்லாம் பண்ணீங்களோ, ஒருவேளை நீங்கள் இந்த ட்ரேடில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட மணி மேனேஜ்மெண்ட் இல்லைனா சேம் குவான்டிட்டி, ரெகுலர் குவான்டிட்டி, ஓகேங்க, அதே குவான்டிட்டி பண்ணுங்கள். இப்போ 10 குவான்டிட்டினா 10 குவான்டிட்டி தான், 20னா 20 குவான்டிட்டி தான். அது பண்ணுங்கள். நாங்கள் லாஸ் ரிகவர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எமோஷனலில் நாளைக்கு பண்ணாதீங்க. நாளைக்கு அப்போட 25% ரிஸ்க் இருக்குது, 75% ப்ராஃபிட், ஆனால் 25% வந்து ரிஸ்க் இருக்குது. இது வந்து மெட்ரோபாலிஸ் வந்து ஹெல்த் கேர். இது பிரேக் அவுட்கான செட்டுன்னு சொல்லி தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து ஆக்சுவலி நேற்று சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட். இது இன்றைக்கி வந்து டார்கெட் வந்துருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஒரு ரேஞ்சிலேருந்து வெளியே வந்து குரூட் ஆயில் வந்து ஒரு ரேஞ்சில் ட்ராவல் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்தால் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து நேச்சுரல் கேஸ் இது. ஓகே, இதுவும் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் வந்து காசு பணம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் என்னோடய லிங்க்லேருந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போதும், இதில் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிசிஎல் பார்த்தோம். அதாவது பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் பை பண்ணுங்கள்,
இல்லை நாளைக்கு ரெட் கேண்டில் லோயோ ஃபார்மேஷன் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்குதுன்னா அதில் பையிங்கான வாய்ப்பை தேடாதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல அந்த ட்ரேட் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க் சூப்பரான ஒரு இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு என்ன சொல்லுது பதட்டமும் இல்லாமல் ஸ்மூத்தாக மேலே போய்ட்டுருக்கு பாருங்கள். அதுவும் இந்த ரெசிஷன் ஜோனை கட் பண்ணிவிட்டோம், மேலேயும் க்ளோஸ் வைக்குது. அதாவது எந்த ரிஜெக்ஷனுக்காக எந்த ஒரு வாய்ப்பு அறிகுறியும் இல்லை பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிஜெக்ஷனுக்கான அறிகுறியே இல்லை. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணலாம்னா அகைன், அதாவது 1400க்கு மேலே அகைன் க்ளோஸ் வச்சுச்சுன்னா தாராளமாக நீங்கள் பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஏயு ஸ்மால் பேங்க்கில் 1400க்கு மேலே க்ளோசிங் வச்சுச்சு கொஞ்சம் நேரம் மார்க்கெட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு மேலேனா அகைன் வந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் பாருங்கள், அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து பெரிய ஸ்டாப் லாஸ் அமைக்கலாம். மேபி 1390 வந்து 1 ஹவர் சார்ட் இல்லைங்களா, அது எத்தனை 90 1400 10 பாயிண்ட். ஓகே 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நார்மல் தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 10 பாயிண்ட் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஓகே இந்த பிரேக் 1400க்கு மேலே நீங்கள் பை எடுக்கலாம் இல்லை ஏயு ஸ்மால் பேங்க்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாடா கெமிக்கலே வந்து பை சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா கெமிக்கலையும் பை சைடு தான். ஏன்னா மார்க்கெட்டு நம்ம க்ளோசிங் டைமில் என்ன நடக்குதோ அதை வச்சு நம்ம வந்து கணிக்க முடியும். நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் என்ன மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கணிக்க முடியுமே தவிர நம்ம வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறது ஒரு தோராயமாகலாம் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோயிலேருந்து மார்க்கெட் மேலே போச்சு, கரெக்ஷன் ஆச்சு, அகைன் இந்த ஹையை கட் ஆகிட்டு மேலே ட்ராவல் பண்ணுது. ஸோ மேலே வந்து திரும்ப வந்து கரெக்ஷன் ஆகிட்டு அகைன் வந்து புல் பேக் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதுலேயும் ஒரு பிரேக் அவுட் பார்த்துட்டு நீங்கள் வந்து பையிங்கான வாய்ப்பை தேடலாம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா 971 அதாவது 971க்கு அபவ் நீங்கள் அதில் பையிங்கான ஒரு வாய்ப்பை தேடலாம் டாடா கெமிக்கல்ஸில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக உங்களோட லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, இந்த டிப்ஸு கால்ஸ் எதிர்பார்க்குறவங்க பரவாயில்ல, நீங்கள் லைக் பண்ணலன்னா கூட ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்னோடய வீடியோ தேடி அப்புறம் வந்து லைக் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து நான் டிப்ஸு கால்ஸ் கொடுக்கணுன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிப்ஸு கால்ஸ் கொடுத்து தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பெரிய அளவு க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கலாம். அதாவது எனக்கு ஏற்பட்ட லாஸ் வந்து யாருக்கும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் சைடு போகலனா கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அவேர்னஸ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன லாஸ் ஆனால் இந்த ட்ரேடில் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் புரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து இப்போ 10,000 டச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணவங்களாம் 1 வருஷத்தில் 6 மாதத்தில் வந்துடுறாங்க, அது வேறு விஷயம். நம்ம வந்து 3 வருஷம் கழிச்சு தான் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவோ வியூஸ்க்காகவோ நான் வந்து அட்ராக்ஷன் பண்ணணும், டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நான் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.